கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். John's Gospel chapter 13 verses 5 and 6. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இங்கே கழுவுதல் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். Here we see a thing which is called as washing. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இது ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. This has taken a most important part in the Old Testament as well as in the New Testament. இது சுத்திகரிப்போடு இணைந்த ஒரு பகுதி. This is that which is related or which is connected with sanctification. ஒருவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நுழையும் பொழுது அவன் தன் கால்களையும் கைகளையும் கழுவ வேண்டும். When a man will enter into the tabernacle, he should wash his hands and feet. இன்றைக்கும் கூட முஸ்லிம் பள்ளிவாசல்கள்ல அந்த முறைமையை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. Even today we find the Muslims following this tradition before they enter into the mosque. ஆனால் நம்முடைய சுத்திகரிப்பு என்பது எழுத்தின் பிரகாரமானது அல்ல. But our sanctification is not a literal one. நம்முடைய கழுவுதல் என்பது மாம்ச அழுக்கை போக்குகிறதாய் இராது. Our washing is not the washing of the filthiness of the flesh. இது இருதயத்தை கழுவுகிறதாக இருக்கும். It is washing of our heart. ஞானஸ்நானத்தில் நாம் கழுவப்படுகிறோம். It is true that we are washed at water baptism. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 Peter chapter 3 verse 21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல், மாம்ச அழுக்கை நீக்குகிறது அல்ல. It is not the washing away of the filthiness of the flesh. இந்த கழுவுதல் என்பது இருதயத்தில் நடைபெற வேண்டிய ஒரு பரிசுத்தமாகுதலுடைய அடையாளம். This washing is a sign of that which should happen in the heart of a saint. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாக்கப்படுவதனுடைய அடையாளம். It is a sign of a child of God who is sanctified. இந்த ஆழம் தெரியாமல் பேதுரு நீர் என்னை கழுவலாமா என்று கேட்டுவிட்டான். Without knowing this depth, Peter questioned saying, "No, Lord, canst thou wash me?" கழுவுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. Washing is a very important part. நாம் கழுவுவது ஒரு பகுதி, ஆண்டவரே வந்து நம்மை கழுவி பரிசுத்தமாக்குவது இன்னொரு பகுதி. We washing ourselves is on one side and the Lord himself will come and wash us is the other side. அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், நீர் என்னை கழுவும் சொல்லுகிறான். That is why David says, "Lord, thou washest me." நீர் என்னை கழுவும் பொழுது நான் சரியாய் விடுவேன் சொல்லுகிறான். When thou wilt wash me, then I will be right. நாம் நம்மை எவ்வளவுதான் கழுவினாலும் அதுல ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது இல்ல. How much ever we wash ourselves, there is no sanctification in us. 51ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது When we come to the 51st Psalm, 7ஆம் வசனம். verse 7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நீர் என்னை கழுவினா நான் வெண்மையாய் மாறிவிடுவேன். If you will wash me, I will be whiter. எப்படி கழுவப்படுவதல்? How should we be washed? 51:2. Chapter 51 verse 2. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். முற்றிலும் கழுவுதல். Thoroughly washing. அதனால்தான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள்னு சொல்லியிருக்கு. Various points we read, you wash and cleanse yourself. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். A child of God should be continually sanctifying himself. இல்லாவிட்டால் கஷ்டம். If not, it is difficult for him. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? Today what is our state? நம்மில் அநேகர் கழுவப்படாமலே பரிசுத்தமாகணும்னு நினைக்கிறோம். Many of us, without being washed, we desire to be sanctified. கழுவப்படாத எதுவுமே சுத்தப்படுகிறது இல்ல. Anything which is not washed is not cleansed. இங்கே இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா? Here he questions saying, "Lord, dost thou wash my feet?" இவன் ஓரளவு கழுவப்பட்டவன். He was a man who was cleansed to an extent. பட் இப்பொழுது அவனுடைய கால்களை கழுவ விரும்புகிறார். But now the Lord desires to wash his feet. ஏன்? Why? இந்த கழுவுதலுடைய சத்தியம் அவனுக்கு தெரிஞ்ச பிறகு அவன் சொல்றான், After knowing the truth of being washed, he says, என்ன சொன்னான்? what did he say? என் கையை கழுவுங்க, அடுத்து என்ன சொன்னான்? என் தலையை கழுவுங்க, வரிசையை சொல்லிட்டே வரான்.
He says, wash my hands, wash my head, and he continues like that. கீழ வாசிங்க யோவான் 13:8-9. John 13 verses 8 and 9. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். பாருங்க, இந்த கழுவுதல் ஒரு பெரிய சத்தியம். So washing is a great truth. அதனால இந்த கூட்டங்கள்ல நாம் சரியாய் கழுவப்பட வேண்டும். So in these meetings we should be thoroughly or properly washed. உலகத்துல இந்த நாட்களை வித்தியாசமா அவங்க கொண்டாடுவாங்க. In the world they would celebrate these days in a different way. வித்தியாசமாய் அவங்க ஆசரிப்பாங்க. They will observe these days in a different way. நம்ம அப்படி அல்ல. But it is not the same with us. நாம் ஆவிக்குரிய விதத்துல இதை கழுவுதலின் நாட்களாய் பரிசுத்தமாகுதலின் நாட்களாய் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். But we have to make use of these days spiritually as days of washing ourselves and cleansing and sanctifying ourselves. ஒரு கழுவுதல் நமக்கு தேவை. We need a washing in us. இயேசுவே சொல்றார், நான் உன் காலை கழுவுறேன். Jesus says, I will wash your feet. ஏன் காலை கழுவுனார்? Why he washed the feet? சொல்லுங்க வாங்களா. அவன் திரும்பி சொல்றான், என் கையை கழுவுங்கன்னு சொல்றான். Afterwards he says, wash my hands. என் தலையும் சேர்த்து கழுவுங்கங்கற. And also my head. சொல்லுங்க எதுக்காக? What for? ஏன் கால்களை கழுவுனாரு? Why did he wash the feet of Peter? ஓடுனாம் பாருங்க. He ran. கெத்செமனே தோட்டத்துல இருந்து. He ran from the garden of Gethsemane. ஓடுனானா இல்லையா? Didn't he run away? ஓடுனானா? Didn't he run? மீன் பிடிக்க போய்ட்டானா? Didn't he go back to fishing? அப்ப இதுதான் பிரச்சனை. அப்ப இவனுக்கு So what was his problem? இவனுக்கு பிரச்சனை என்னது? What was his problem? உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பாவம் என்னது? What was the sin? கால்தான். His feet. அதனால இப்ப ஆண்டவர் காலை கழுவுறாரு. So the Lord washes his feet now. பட் இப்ப இருதயத்தின் நிறைவில வாய் பேசுது, என் கையை கழுவிருங்க, ஏன்னா நான் பட்டயத்தை எடுக்கறாளு. Out of the abundance of heart his mouth speaketh. He says, wash my hands because I take the sword. அப்படிதானே? பட்டயத்தை எடுத்தானா இல்லையா? Didn't he take the sword? தன்னை அறியாமலே சொல்றான், என் கைகளையும் கழுவிருங்க. Unknowingly he says, wash my hands also. அடுத்து சொல்றான், என் தலையும் கழுவுங்க. Then he says, wash my head. ஏன்? Why? நான் சபிக்கிறவன், சத்தியம் பண்ணுகிறவன், மறுதலிக்கிறவன், என் தலை சரியில்லை, என் சிந்தை சரியில்லை, என்னுடைய எண்ணங்கள் போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கிறது, நான் ஊழியத்தையே விட்டுட்டேன், மறுபடியும் மீன் பிடிக்க போயிடுவேன், அப்படிப்பட்ட ஆளு. அதனால நீங்க எதையும் சேர்த்து கழுவுங்க, தலையும் சேர்த்து கழுவுங்க. I curse, I swear, I deny, I even have forsaken the ministry, I am going back to fishing, therefore I have wrong thoughts, my thoughts are not right, therefore wash my head also. பைபிள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, If you read through the Bible, கைகளில் சுத்தம், cleansing in the hands, வாயில் சுத்தம், there should be purity in the mouth, வார்த்தையில் சுத்தம், our words should be pure, கண்களில் சுத்தம், purity in the eyes, கால்களில் சுத்தம், purity in our feet. சிந்தையில் சுத்தம். இப்படி பைபிள்ல எவ்வளவோ வசனங்கள் இருக்கு. Likewise the Bible quotes many verses. நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. I do not want to go into them. ஒரு 5 நிமிஷம் டைம். 5 minutes I give you time. நம்ம பேதுரு மாதிரி கேட்கலாம். Like Peter, let us also ask, ஆண்டவரே நீர் என்னை கழுவும். Lord, wash me. இல்லாவிட்டால் உம்மிடத்தில் எனக்கு என்ன கிடையாது? பங்கு கிடையாது. If not, I have no part with thee. இந்த சபையில இருந்துட்டு ஆண்டவர்ட்ட ஷேர் இல்லன்னா என்ன பிரயோஜனம்? Being in this mission, if we do not have a part with God, then what is the use? ஒரு வீட்ல 4 பிள்ளைங்க. There are 4 children in a house. அதுல ஒரு பிள்ளைக்கு ஷேர் இல்லன்னா என்ன அர்த்தம்? If one child does not have a share, what does that profit her? அப்ப அவன் வீட்ல பிறந்ததுனால என்ன கிடையாது? பயன் இல்ல. There is no profit in being born in that house. ஜெபம் பண்ணலாமா கொஞ்ச நேரம்? Shall we pray for some time? உங்களுக்கு ஆவியில எப்படி ஏவுதல் வருதுன்னு பார்க்கலாம். Let us see how are you urged in the spirit. கண்களை கழுவணும்னு சொல்றீங்களா? Whether you say, Lord, wash my eyes சொல்றீங்களா? or my mind. இல்லாவிட்டால் உங்களுடைய எண்ணங்களை கழுவணும்னு சொல்றீங்களா? Or you ask the Lord to wash your thoughts. இல்ல கைகளை கால்களை எதை கழுவணும்? பேதுரு மாதிரி என்ன சொல்ல விரும்புறீங்க? Or your hands or your feet, which is that which you want to be washed? கர்த்தர் இன்றைக்கு கழுவுகிறவராக வந்திருக்கிறார். Today the Lord has come down as one who உங்களால் அவரை washes. காண முடிகிறதா? Can you see him? தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி வைத்து ஒரு துண்டை கட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து ஒவ்வொருவருடைய கால்களாய் கழுவினார். He removed his garments, he girded himself with a cloth and he washed everyone's feet. உனக்கு முன்னாலே உன்னை கழுவுகிறவர் இருக்கிறார்.
There is one who washes you right before you. நீ இதுவரை அவரை பரிசுத்தராக நீ பார்த்திருக்கலாம். Up till now you could have seen him as one who is உனக்கு holy, உதவி செய்கிறவராய் பார்த்திருக்கலாம். as one who would help you, உன்னை தூக்கி எடுக்கிறவராய் நீ பார்த்திருக்கலாம். as one who would lift you up. ஓ இந்த கூட்டங்களில் உன்னை கழுவுகிறவராய் வந்திருக்கிறார். But in these meetings he has come as the one who washes you, உன்னை தன்னோடு பங்குள்ளவனாய் மாற்றும்படியாக. that he may make you have a part with you. இல்லாவிட்டால் அவரிடத்தில் உனக்கு பங்கு கிடையாது. Else you have no part with him. இந்த அறிவு வந்த பொழுது அவன் ஒப்பு கொடுத்தான். When he had this knowledge he surrendered ஆண்டவரே himself. என் தலையை கழுவோ. He said, Lord, wash my head, என் கைகளை கழுவோ. wash my hands, என் கால்களை கழுவோ. wash my feet. நீங்கள் பேதுருவை போல என்ன சொல்ல போகிறீர்கள்? Like Peter, what are you going to confess? ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொல்லுங்கள். Say, Lord, wash me. ஒரு 5 நிமிஷம் டைம், கண்ணை மூடி முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம், தெய்வமே நீர் என்னை கழுவி அருளும். I give you 5 minutes time. Close your eyes, be on your knees and say, Lord, wash me. என்னை என் மீறுதல்கள் நீங்க என்னை கழுவி அருளும். Wash me thoroughly of all my transgressions. என் அக்கிரமங்கள் நீங்க என்னை கழுவி அருளும். Wash me thoroughly of all my iniquities. என்னுடைய பாவங்கள் அற என்னை முற்றிலும் கழுவி அருளும். Lord, cleanse me thoroughly of all my ஓ sins. நீர் என்னை கழுவும், அப்பொழுது நான் வெண்மையாவே. Lord, wash me and I shall be whiter. நீர் என்னை கழுவும், நான் வெண்மையாவே. You wash me, O God, and I shall be whiter. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். Esther chapter 3 verse 1. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமெதேத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இங்கே ஒரு மனிதன் உயர்த்தி வைக்கப்படுகிற ஒரு நிலவரத்தை நாம் பார்க்கிறோம். Here we find a man who is being exalted. அவனுக்கு எந்த விதத்திலும் தகுதிகள் கிடையாது. He has no such qualifications to be exalted. ஆனால் ஆண்டவர் இல்லாவிட்டால் அந்த இடத்துல இருந்த ராஜா அவனை உயர்த்தினான். Or the Lord or this king has exalted him. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say about him? அவன் ஒரு ஆகான் என்று சொல்லுகிறது. He is an Achan. அவனுடைய பெயர் ஆமான், ஆனால் அவன் ஒரு ஆகான். His name is Haman, but he is an Achan here. அப்படிதானே? ஆமான் என்னும் ஆகாகியன். He is Haman the Agagite. ஆகான் யாரு? Who is Achan? ஆகான் யாரு? Who is Achan? யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எரிகோவிலே சாபத்தீடானதை எடுத்துக்கொண்ட மனுஷன் தான் ஆகான். The book of Joshua chapter 7 we read that Achan was a man who took the accursed thing in Jericho. கர்த்தருடைய வார்த்தையை மீறின ஒரு சந்ததி. A generation which trespassed the command of God. சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம். A cursed group. அழிக்கப்பட்ட ஒரு கூட்டம். A group which was destroyed. அந்த சந்ததியில உள்ள ஒரு ஆளை கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதித்து ரட்சித்து உயர்த்தி கனம் பண்ணி மேன்மைப்படுத்தி வைக்கிறார். A person who belongs to that generation, the Lord saves him and he also exalts him, lifts him higher. ராஜாவின் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. He found favor in the eyes of the king. எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தார். His seat was exalted above all the nobles. இது எதை காண்பிக்கிறது? What does that speak of? காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நம்மை தேவன் தன்னுடைய கிருபையினாலே அழைத்து ரட்சித்து நம்மை சபையில கொண்டு வந்து வைத்ததை காண்பிக்கிறது. It speaks of we who are out of the commonwealth of God, the Lord has saved us, he has brought us into the church of God. புழுதியிலே குப்பையிலே கிடந்த நம்மை பிரபுக்களோடு உட்கார வைத்தார். We were found in dust and dunghill, the Lord has made us to sit with the princes. அப்படிதானே? Isn't that true? 1 சாமுவேல் நாம் பார்க்கும் பொழுது 1 Samuel, புழுதியிலே கிடக்கிறவர்களை, those who are found in the dust, குப்பையில இருக்கிறவர்களை those who are found in the dunghill, அவர் தூக்கி எடுத்து எங்க கொண்டு வருகிறார்? he lifts them up, and where does he bring them? 1 சாமுவேல் 2:8. 1 Samuel chapter 2 verse 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். He makes them to sit among the princes. இன்னைக்கு நம்ம எல்லாம் கர்த்தர் பரிசுத்தவான்கள் சபையில உட்கார வைத்திருக்கிறார். Today the Lord has made us to sit among the congregation of the saints. ஆனா என்ன நடந்தது? But what happened then? அதுதான் நீங்க நல்லா கவனிக்கணும். This is what you have to pay attention to. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? What was the incident that took place in his life? நல்ல விதத்துல ராஜாவும் தேவனும் அவனை கனம் பண்ணி உயர்த்தி ஆசீர்வதித்து
எல்லாரை விட மேன்மையாக வைத்துக் கொண்டு வருகிறார். In the right manner, the Lord and the king had exalted him, blessed him, and also kept him more excellent than all the others. ஆனா இப்பொழுது அவனுக்கு நிலவரம் எப்படி மாறிக்கொண்டு வருகிறது? Now what is the state that is in him? நமக்கு ரட்சித்திருக்கிறாரு, He has saved us, அபிஷேகம் பண்ணிருக்காரு, anointed us, நல்ல சபையில கொண்டு வந்திருக்காரு, brought us into his church, ஊழியக்காரங்களோட ஐக்கியம் வச்சிருக்காரு. the fellowship of the saints. இன்னும் ஒரு ஸ்டெப் போனா நம்ம மகிமைக்கு போய்டுவோம். Just another step we will be in glory. அப்படிதானே? Isn't that true? அப்படிதான் இப்ப நம்ம எல்லாரும் கற்பனையில இருக்கிறோம். Each of us are in such an imagination. ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். Perhaps it might be true. ஆனா இடையில நடந்த சம்பவம் என்ன? But what happened in between? அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி உண்டானது. Little by little there was a fall in his life. ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது அவனை உயர்த்தி வைத்தான். Verse 1 says he was being advanced. ஆனா அதுக்கு பின்பு அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? What is the reason for his fall after which? ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நம்முடைய கேரக்டரை ரொம்ப மாற்றணும், உருவாக்கணும். After we are water baptized, anointed, come into the church, our character should be changed and formed. சும்மா இங்க வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதோ இல்ல கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பிட்டு போறதோ ஏதோ வந்துட்டு போறோங்கிற மாதிரி ஒரு மெம்பர்ஷிப்பா இருக்க கூடாது. We should not just be members of the church and be spectators of having come here and returning. நாம் இந்த சபைக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கிடையாது. We are not a subscriber of the church. நாம் தான் சர்ச். We are the church. நாம் தான் அவயவம். We are the members. இவனுடைய வீழ்ச்சியின் தொடக்கம் என்ன? What is a beginning of his fall? எஸ்தர் 3:5. Esther chapter 3 verse 5. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். இதான் முதல் அவனுடைய வீழ்ச்சியினுடைய துவக்கம். This was the beginning of his fall. என்ன செய்யல? What did he not do? அவனை ஒருத்தன் விஷ் பண்ணல. One did not wish him. 1000 பேர் விஷ் பண்றான், அதுல ஒரு ஆள் விஷ் பண்ணாம போயிட்டான். Thousands were greeting him, but one of them did not greet him. அவன் வந்தா எல்லாரும் எழும்புவாங்க. Everyone will stand up when he comes. எல்லாரும் வாழ்கன்னு சொல்லுவாங்க. They will all greet him. ஒரு சிலர் கையை உயர்த்தி கும்பிடுவாங்க. Some will raise their hands ஒரு சிலர் தலையை தாழ்த்துவாங்க. some will bow their heads down. ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு எல்லாரும் நமஸ்காரம் செய்தாங்க. In some way they will all show reverence to him. பட் இவன் ஒரே ஒரு ஆள் மொர்தெகாய் இவனுக்கு என்ன செய்யல? விஷ் பண்ணல. This one man Mordecai, he did not wish him. இது அவனால பேர் பண்ணவே முடியல. This could not be endured at all in his stead. தாங்க முடியல அவனால. He could not bear it. பயங்கரமா மூர்க்கமாயிட்டான். He was full of wrath. எப்படி இருக்குன்னு பாருங்க. What is that state? இப்படி யாருக்காவது இருக்கா? Is anyone in that state? யாராவது உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணாம போயிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? If anyone has not greeted you, how will you feel? சொல்லுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்க. You will not greet them back. உடனே என்ன சொல்லுவீங்க? Give respect, take respect ன்னு சொல்லுவீங்க. Immediately you will say give respect and take respect. மரியாதை கொடுக்காதவனுக்கு என்ன மரியாதை? If they do not give respect, then what should I respect them for? ஏன் நீங்க ஏரியா பிரேயர் போல? Why didn't you go for the area prayer? அந்த வீட்டுக்கு போனா வான் கூட அந்த ஆள் சொல்லல. If you go there, the person will not invite us. மரியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். Do not step into the door of them who do not respect you. அப்படிதானே? Isn't that நம்ம true? இப்ப எல்லாரும் நம்மள வந்து ஹானர் பண்ணனும்ங்கற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டோம். All of us have come to a status where we should be honored by the people. ஆனா நீங்க எவ்வளவு வேற ஹானர் பண்றீங்க? But how many do you honor? கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுவர். We should take a step forward in honoring one another. பிரச்சனையே இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. That is where the problem began. ஆமானுடைய வீழ்ச்சியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மத்தவன் தனக்கு ஸ்தோத்திரம் பண்ணல, அதான் பிரச்சனையே. The first step of the fall in the life of Haman was that other did not give him reverence. அது ஒரு மரியாதைக்குரிய காரியமாக இருந்தாலும் Though it was a respectable act, இதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. there was no use that he should be so much tensed on this நீங்க case. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, கல்யாண வீட்டுக்கு போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, உங்களை ஹானர் பண்ணலன்னா உடனே நீங்க உங்களுக்கு என்ன ஆயிடுது? சொல்லாம கொல்லாம சாப்பிடாம அப்படி ஓடி சந்து வழியா வெளிய வந்துருவீங்க. You go to your relative's house, you go to a marriage party, you go here and there, but if they are not honored there, you will without informing them return. ஒருவேளை அவங்க உங்களை கவனிக்காம கூட இருந்திருக்கலாமே. Perhaps they had missed you by mistake. முதல் பிரச்சனை இவனுக்கு வந்து இப்ப ஸ்தோத்திரம் அல்ல, அதான் ப்ராப்ளம். His first problem was that he was not greeted. இப்படி எங்கயாவது நீங்க போய் சொந்தக்காரங்க வீடுகள்ல உங்களை மதிக்கல, மரியாதை பண்ணலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு சாப்பிடாம ஓடி வந்து சாகுற வரைக்கும் அந்த வீடுகளுக்கு போகாம இருக்கிற ஏதாவது ஆமான் உள்ள இருக்கானா? Is there any Haman who are seated here saying, you have gone to your relative's house and they have not honored you and respected you, therefore you have not spoken to them from that day onwards? என்ன நடந்துச்சு? What happened then? மூர்க்கம் நிறைந்தவனானான். He was full of wrath.
மூர்க்கத்தினுடைய துவக்கம் வந்து கசப்பு. The beginning of a wrath is bitterness. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது Ephesians chapter 4. எப்பொழுது மூர்க்கம் உண்டாகிறது? When is there wrath? வேதம் என்ன சொல்லுகிறது? 31ஆம் வசனம். Verse 31. எபேசியர் 4:31. Ephesians 4:31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும். கசப்பு கோபமா மாறி மூர்க்கம், அது கோபம் அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது அதுக்கு பேர் என்னது? மூர்க்கம். Bitterness become anger and anger becomes wrath. அதுக்கு பிறகு சத்தம் கூடிடும். After which we run. அதுக்கு பிறகு கெட்ட வார்த்தை வந்துடும். Then we speak blasphemies. அப்படிதானே? கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணம். Bitterness, wrath, anger, clamor, evil speaking and malice. ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்படி வளரும். It grows step by step. இவனுக்கு இவன் ஸ்தோத்திரம் பண்ணலன்னு உடனே டெய்லி இவனை பார்த்துட்டாலே டென்ஷன் ஆயிடும். The moment he was not greeted by him, the moment he spots him, he will be நீங்க tensed. ஒருத்தர் கனம் பண்றீங்களா? Are you honoring one another? பண்றீங்களா? Are you honoring? புருஷனை கனம் பண்றீங்களா? Do you honor your husband? பெற்றோரை கனம் Do பண்றீங்களா? you honor your parents? உங்களோட மூத்தவங்களை கனம் பண்றீங்களா? Do you honor your elders? ஆனா நம்மள அநேகர் கனம் பண்ண படத்தான் எதிர்பார்க்கிறோம். Many of us want to be honored. அதுதான் ஆமானுடைய ஆவி. That is the spirit of Haman. பாருங்க, அவன் வரும்போது அவன் அப்படி என்ட்ரு ஆனானா அரண்மனையில எல்லாரும் எழும்பி நின்னு வாழ்க 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 வரிசையா சொல்லிட்டே வருவாங்க. மொர்தெகாய் கிட்ட வரும்போது என்ன வராது? சத்தம் வராது. அது வரைக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கையை காட்டிட்டே வந்தாலும் அத்தோடு இவனை பார்த்தவொன்னு சொத்தான். The moment he enters into the palace, everyone will stand up to greet him. They will say hail. But the moment he spots Mordecai, he gets tensed. அநேகர் மாமியார் வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்குலாம் போகாததுக்கு காரணம் என்ன? What is the reason many do not go to your mother-in-law's or father-in-law's house? சில இடங்கள்ல மரியாதைகள் கிடைக்கல. In some places you are not honored or respected. அப்படிதானே? Isn't that true? நம்மில் அநேகர் இந்த கனத்தையும் மகிமையும் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். Many of us, we all desire or wish to be honored and we all want to be glorified. இந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். If we humble ourselves, the problem is solved. இதனால அடுத்த ஸ்டெப் என்னாச்சு? What is the next step now? உடனே இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு யூதரெல்லாம் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சான். Immediately he wanted to find out who he was and he wanted to destroy his clan. எஸ்தர் 3:6 கடைசி. The book of Esther chapter 3 and the last part of verse 6. அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். உடனே பாருங்க, ஒரு கொலைகார ஆவி உள்ள வந்துருச்சு. Immediately a spirit of murder entered into him. எப்படி இருக்கும்? How should that be? ஸ்டார்டிங் என்னது? What is the beginning? ஸ்டார்டிங் என்னது? What is the beginning? ஒரே ஒரு காரியம் தான், ஸ்தோத்திரம் பண்ணல. அது ஒண்ணுதான். இதனுடைய விளைவு அடுத்த ஸ்டெப் எங்க போய்ட்டான்? கொன்னுடணும்னு முடிவு பண்ணிட்டான். The first step is that he was not greeted by him. The outcome of it was he wanted to destroy him. எப்படி இருக்கும்? How would that be? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகன். He that hateth his brother is a murderer. நீங்க போய் யாரையும் கொலை செய்ய வேண்டாம். You need not go to murder anyone literally. நீங்க பகைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொலைகாரர்கள் தான் பைபிள் சொல்லுது. The moment you hate the person, you are a murderer, the Bible says. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபிக்கிறவன் எரிநரகத்துக்கு பாத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. He that has anger on his brother without a cause is worthy of the hell. இப்போ இவன் போய் ராஜாட்ட பேசுறான். Now he goes to the king. இவங்களை இப்படி விட்டுட்டு இருக்க கூடாது. You should not let them go like this. இவங்களை அழிச்சிரலாம். They should be destroyed. அப்படி அழிச்சிட்டா நான் என்ன செய்றேன்? காசு தரேன். I will give you money if you are destroyed, if they destroy. காசுனால பணத்தினால எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற சில அறிவு அநேகருக்கு இருக்கு. There are also certain knowledge in us where we want to destroy, can prove anything or do anything with money. சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதி இருந்தான். There was one sorcerer by name Simon. அவன் இயேசுவை விசுவாசித்தான். He believed on Jesus. பட் அவன் மனம் திரும்பவில்லை. But he did not repent. அவன் நாட்களிலே பேதுரு அந்த இடத்துக்கு வந்து ஊழியம் செய்ய வந்தான். During his days Peter ministered in his place. பேதுரு யார் மேல எல்லாம் கை வச்சானோ அவனுக்கு அபிஷேகம் கிடைச்சது. Whomsoever Peter laid his hands on were anointed. இவன் பார்த்தா என்னடா இப்படி ஒரு gift இருக்கா? He looked at that gift and he was இப்படி amazed. ஒரு பவர் இருக்கா? Is there such a power? கை வச்சா வந்துருது. The moment he laid his hands, he was உடனே எங்க anointed. போய்ட்டான்? Where did he go? வீட்டுக்கு போய் மொத்த பணத்தை தூக்கிட்டு ஓடி வந்தான். He went home, took all the money and came back. பணத்தை வந்து பேதுருட்ட கொடுத்துட்டு He gave the money to Peter. எனக்கு இந்த gift ஆபரேட் பண்ண வைங்கன்னா. Make this gift operate in me. பேதுரு என்ன சொன்னாரு? What did Peter say? உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுள். Let your money perish with you. பணத்தினால ஊழியத்துல எதையும் சாதிக்க முடியாது. You cannot do anything with money in the ministry. பணத்தினால பரலோகத்துல ஒண்ணுமே சாதிக்க You முடியாது. cannot do anything in heaven with money. பைபிள் சொல்லிருக்கு பணம் பாதாளம் மட்டும்
பாயுன்னு சொல்லியிருக்கு. The Bible says that money will go up till the ஆனா hell, எங்க போகாது? but where will it not go? பரலோகத்துக்கு போகாது. It will not go to heaven. இங்க நடந்தது என்ன? Now what happened here? இவன் பணத்தினால எதையாவது சாதிக்கலாமான்னு பார்க்கறான். Now he wanted to do something with money. அந்த எண்ணம் எப்பொழுது உங்களுக்குள்ள வருதோ அப்பொழுது நீங்க தோல்வியினுடைய அடுத்த பகுதிக்கு வரீங்க. The moment you get this thought in you, you come to the next step of your failure. நான் காணிக்கை கொடுத்துட்டேன். I have given offering. நான் பணம் கொடுத்துட்டேன். I have given money. நான் மாசம் மாசம் காணிக்கை கொடுத்தேன். Every month I give offering. காணிக்கை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. Offering is not a problem at all. காணிக்கை உன் மேல விழுந்த கடமை. Offering is the duty that is upon you. காணிக்கை கொடுப்பேன்னு ஒரு பிரதிஷ்டை பண்றது அது பிரதிஷ்டை கிடையாது. அது உன் மேல விழுந்த, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும், நான் தசமாகம் கொடுப்பேன் அப்படிங்கிறது பொருத்தனையே கிடையாது. யாக்கோபு அந்த பொருத்தனை தவறா பண்ணதுனால அவனால நிறைவேற்றப்பட முடியாமலே போயிடுச்சு. You should not make a consecration that you will pay the tithes. That is not a consecration at all. That is wrong. தசமபாகம் என்பது பொருத்தனை அல்ல. Tithe is not a consecration. It is not a தசமபாகம் என்பது உன்மேல் விழுந்த கடமை. Tithe is not a vow. It is a duty fallen on you. நீ இந்த உலகத்துல சம்பாதிக்கிற அவ்வளவும் சாபம். Everything that you earn on this earth is a curse. அதுல அந்த 10ல 1 கொடுக்கும்போது அந்த சாபம் என்ன செய்யுது? நீங்குது. When you give 1/10 of all that you earn, your curse is removed. அதான் பைபிள். That is the Bible. அந்த சாபம் நீங்கிட்ட பிறகு அந்த 9% எதா ஆயிடுது? உனக்கு புனிதமா உன் கையில கிடைச்சிருது. Once the curse is removed, the remaining 9% is purity in your hands. அந்த சாபமாகிய 1% எங்க போயிடுது? தேவனுடைய வீட்டுக்கு போயிடுது. The 1% which is cursed, it goes to the house of God. அப்ப இது பொருத்தனையா கடமையா? So is it a vow or is it your duty? இது கடமை. It is your duty. இங்க இவன் பாருங்க பணத்தினால எதையாவது சாதிச்சிடலாமான்னு பாக்குறான். Now he tries to prove something with money. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, நான் அவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு கொடுத்தேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன். கொடுத்ததை சொல்லி காட்டவே கூடாது. Some will say, I have given this much and that much, I have done this and that. You should never mention what you have done. நீங்க பாருங்க, நம்ம தான் இப்படி கையில காசு வாங்குறோம். This is how we get money in our hands. அப்போஸ்தலர் கையில காசு வாங்குனதே கிடையாது. The apostles never took money in their hands. எங்க வைக்கணும்? Where should they be laid? எங்க வைக்கணும்? அப்போஸ்தலர் உட்கார்ந்து இருப்பாங்களோ இல்ல நின்னுட்டு இருக்காங்களோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்களோ வர்றவங்க எல்லாம் எங்க காசு வச்சிட்டு போயிடுவாங்க? அப்போஸ்தலருடைய பாதங்கள்ல வச்சிட்டு போயிடுவாங்க. Whether the apostles stand or sit or whether they are preaching, those who come should lay the money at the feet of the apostles. இப்ப நம்ம அப்படி இல்ல, இப்ப கொஞ்சம் ஹை டெக்கா மாறி இருக்கோம் அவ்வளவுதான். We are not the same. We have become a little high tech now. நீங்க வேணா பாருங்க. You can consider திருப்பதியில at Tirupati, எந்த சாமி கையில கொடுக்கறான், எந்த பூஜாரி கையில கொடுக்கறான்? which is that God or which is that எந்த priest கையில கொடுக்கறான்? which is the priest he is handing over the money to? ஒருத்தங்க கையிலும் கிடையாது. To none. எல்லாம் அங்க எதுல போட்டு போயிடுறாங்க? உண்டியல் பெட்டியில போட்டு போயிடுறாங்க. They put it in the offering box. யாரு போட்டானே தெரியாது. No one knows who has offered. 100 ரூபாயா 80 ரூபாய் போடுறானா? Whether 100 or 50. crores கணக்குல போடுறான். The money goes in the amount of crores. நான் போன வாரம் படிச்சேன், எண்ணி பார்த்தானா 1000 கோடி இருந்துச்சாம். Last ஒரு week மாச வருமானம். the income of 1 month was around 1000 crores. நம்ம இங்க 150 ரூபாய் கொடுத்துட்டு நான் காணிக்கை கொடுத்தேன், இன்னைக்கு தான் பாஸ்டர் பார்த்தேன், கொடுத்தேன், சிரிச்சேன், காபி கொடுத்தேன், எல்லாம் 150 ரூபாய்க்கு இந்த போடு பிரசங்கம் விட்டா பேப்பர்லயே போட்டு போயிடுவான். For 150 rupees we will say, I have given offering to the pastor, I took coffee and so on. பணத்தினால ஒண்ணும் சாதிக்க முடியாது. You can never get anything done through money. ஆனா இந்த ஆவி பாருங்க ஆமானுக்குள்ள இப்படி வந்துருச்சு. But this spirit entered into Haman. அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலன்ன உடனே அவனை கொன்றணும்னு முடிவு பண்றான். Because he was not greeted, he came to decision to destroy him. அதுக்காக பணத்தை செலவழிக்கிறதுக்கு அவன் ரெடி ஆகறான். For which he is also ready to spend his money. அவன் மைண்ட்ல அவங்கள அழிக்கணும்ங்கற ஒரு ஸ்பிரிட் இருந்துட்டே இருக்கு. A spirit which was to destroy them continued in his mind. அந்த ஸ்பிரிட் எப்படி வந்துச்சு தெரியுமா? How did the spirit enter into him? அவன மாத்திரமல்ல, Not only him, அந்த சந்ததியவே அழிச்சிரணும்ங்கறான். the whole clan. 13ஆம் வசனம். Verse 13. எஸ்தர் 3:13. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும். பாருங்க அந்த ஸ்பிரிட்டோட வளர்ச்சி எப்படி வருது பாருங்க. Consider the growth of the spirit. ஸ்தோத்திரம் பண்ணாதது யாரு? Who did not greet him? சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணாதது யாரு? Who did not greet him? ஒரு சிங்கிள் பர்சன். One single person. ஒரு ஆள் ஸ்தோத்திரம் பண்ணல, அதுதான் ப்ராப்ளமே. The problem is only one man did not greet him. அழிக்கணும்னு இப்ப பிளான் பண்ணது எவ்வளவு வேற? But how many did he now destroy to kill? லட்சக்கணக்கான குழந்தைகள், பெரியோர், சிறியோர் எல்லாம் அந்த ஜாதியவே அழிச்சிரணும்ங்கறான். But he wants to destroy lakhs of people, the little children, the women and the young and old. He wants to destroy the whole clan. உங்களுடைய பகை பாருங்க ஒரு சந்ததிக்குள்ளே வந்துருது. Your hatred now enters into the whole generation. சபைக்குள்ளே வந்துருது. It comes into the church. குடும்பம் முழுவதுக்கு வந்துருது. It comes into the whole family. சபை முழுவதுக்கு வந்துருது. It goes throughout the whole church.
எனக்கு ஆச்சரியமா இருக்கு. I am amazed. இதனுடைய வேர் என்னது? What is the root? சோதனம் அல்ல. He did not greet him. நீங்க விசுவாசிகள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வேலூர் எனக்கு தெரியாது. I do not know the state of the believers here. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சா நான் உங்க ரெக்கார்ட் எல்லாம் சொல்லுவேன். Perhaps after 1 year I will give you a record. அப்படிதானே? Isn't that true? நீங்களும் சொல்லுவீங்க. ஒரு வருஷம் கழிச்சு என்னைய பத்தியும் சொல்லுவீங்க. After 1 year you will also give my record. அப்படிதானே? அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது ஒருத்தர். Let us keep telling about one another. அடுத்ததாக எஸ்தர் 3:15 பார்க்கும் பொழுது Esther chapter 3 verse 15. அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. குடிகாரனா மாறினான். Now he became a drunkard. இன்னைக்கு அவனுடைய நிலவரம் எப்படி மாறுது பாருங்க. Today what is his state now? சூசான் நகரமே கலங்குது. The whole of the city of Shushan was சபையே perplexed. குழம்புது. The whole church is now குடும்பங்களே perplexed. கலங்குது. The families are troubled. ஒரு தனி மனிதனால Because of அநேகர் கலக்கம் உண்டாகும். Because of a single man there is a confusion between many. இந்த கசப்புடைய எஃபெக்ட் எப்படின்னா, Look at the effect of the bitterness. எபிரேயர் 12ல நீங்க பாக்கும்போது Hebrews chapter 12. இந்த கசப்புக்கு ஒரு 3 சக்தி உண்டு. There is a force for this bitterness. 3 சக்தி உண்டு. 3 kinds of forces in அது bitterness. என்ன 3 சக்தி? What are those powers? ஒன்று கிருபையை இழந்து போக வைக்கும். One is to lose the grace of God. இரண்டாவது அநேகரை கலக்கம் உண்டாக்கும். Many is to and secondly it is to trouble many அநேகரை தீட்டுப்படுத்தும். and to defile many. 12:15 Chapter 12 verse 15. ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். நீங்க பாத்தீங்களா 3 காரியம் நடக்குது. 3 things happen. இந்த கசப்பு உள்ள வந்துருச்சுனா தேவனுடைய கிருபையை நம்ம இழந்துருவோம். Once bitterness enters we will be the grace of God will fail in us. கலக்கம் உண்டாயிரும். We will be troubled. மூன்றாவது அநேகர் தீட்டுப்படுவார். Thirdly many are defiled. இப்போ இவன் குடிகாரனா மாறிட்டான். Now he became a drunkard. நான் இப்ப சமீபத்துல ஒரு சர்வே பத்தி சும்மா கேள்விப்பட்டேன். अनेक விசுவாசிகள் கூட குடிகாரங்களா மாறுறாங்க. Recently I heard a survey when many believers have become a drunkard. ஒரு விசுவாசி திடீர்னு மஞ்சக்காமாலையில பாதிக்கப்பட்டார். There's one believer who was ill with jaundice. நான் அவர் வீட்டுக்கு போனேன். I went to a house. அப்ப அவர் அறிக்கையிட்டார். Then he confessed. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். I made a mistake. என்னன்னு கேட்டேன். I asked him what. நான் BSF ல இருந்தேன். I was in the bishop. BSF. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. My friends were there. ஹோட்டல்ல உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தேன். I gave them a treat in the hotel. கடைசில எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Everyone started to drink. என்னையும் என்ன வச்சிட்டாங்க? குடிக்க They வச்சிட்டாங்க. made me also to drink. வீட்டுக்கு வந்ததுல இருந்து எது வந்துருச்சு? The moment I returned home, ஜட்ஜ்மென்ட் வந்துருச்சு. I faced the judgment. இப்ப ஜாண்டிஸ். Now I am down with jaundice. விசுவாசி இப்படி எல்லாம் இருக்கான். Believer is in the state. ஒரு சில விசுவாசி பையங்க குடிக்கிறான். There are believer boys who are drinking. அன்னைக்கு ஒரு பையன் கன்வென்ஷன்ல பேசுறான். In the convention there was one boy who met me. அவங்க அப்பா சொன்னாரு. His father said. பீர் குடிக்கிறது தப்பு இல்லங்கறான். He says it is not wrong to drink beer. ஏன்னா அது பழரசம். Because it is wine juice. அது அப்படி குடிச்சா அப்படி ரொம்ப இருக்கும் அப்படி. It is something which makes you strong. நான் சொன்ன உன் பையன் குடிச்சிட்டான். I said your brother. இல்லவே இல்லங்கறான் அவன். He says no. அவங்க அப்பா குடிச்சிட்டியாடா உண்மையாடா பாஸ்டர் முன்னால சொல்றா குடிச்சிட்டியாடா. நான் சொன்ன குடிச்சிட்டான். அவன் குடிக்காமலாம் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்றான். அது குடிச்சா அது பழரசம் நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டான். எப்படி குடிக்கிறான்? என்ன சொல்றான்? Not having drunk, is he coming and giving the statement that it is a wine juice and it can be drunk? விசுவாசிகள் இப்படி எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. This is how the believers are changing. ஒரு சகோதரியுடைய புருஷன் குடிகாரனா இருந்தான். The husband of one believer, பட் அவன் ஞானஸ்நானம் எடுத்திருந்தான். but he was baptized. 1-2 ராபோஜனம் எடுத்திருந்தான். He also took a communion. திரும்ப அவன் குடிச்சிட்டான். After which he drunk again. அப்ப ஒரு ராபோஜனம் வந்தது. There was one communion அந்த service. சகோதரி சொன்னாங்க தயவு செய்து ராபோஜனம் எடுத்துறாதீங்க. The sister said do not take part of the communion. அது பெரிய சாபமா It is a great curse. அபாத்திரமா போஜனம் பண்ணிராதீங்க. Do not be unworthy to take part of it. அவன் பயந்து போய் ராபோஜனம் எடுக்கல. So he was scared that he did not take part. வீட்டுக்கு போன உடனே When he returned home, பயங்கர சண்டை. there was a great fight. ஒன்னால தான் எனக்கு ராபோஜனம் கிடைக்காம போயிடுச்சு. Because of you I did not take part of the என்னை communion. எடுக்காதன்னு பயங்காட்டி விட்டுட்டேன். You made me afraid. யான் கூட குடிச்சவன்லாம் எடுத்தான்ல இன்னைக்கு. All those who drank with me took part of the communion. எப்படி क्वेश्चन எப்படி வருது பாருங்க. How does the question now come? அப்ப விசுவாசி எதுல ஐக்கியமா இருக்க நீ? So how are the believers in fellowship? இன்னைக்கு விசுவாசிகள் अनेகர் இப்படி இருக்காங்க. There are many believers like this today. ஆனா நம்மள பார்த்தா ரொம்ப டீசன்ட்டா ரொம்ப நல்லா பேசுவாங்க. They will be very decent, they would speak well to us. நான் இங்க வர்றதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வீட்டுக்கு போனேன். Few days before I came here I went to a house.
அவர் ரொம்ப நல்ல விசுவாசி. He was a good believer. சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. If I tell you, you will find out. பட் அவன் இப்போ சமீபத்துல குடிகாரனா மாறி இருக்கான். Recently he has become a drunkard. நான் போனா எனக்கு கொடுத்த ராஜ மரியாதையை பாத்தீங்கன்னா அவன்கிட்ட நீ குடிச்சியான்னு கேட்கறதுக்கு எனக்கு மனசே வரல. When I went there, the royal respect that he gave me, I did not have the mind to ask him whether he was drunk. கேட்டா ஒண்ணு ஓடிடுவான், If I ask இல்ல him, குடும்பத்தை விட்டு போயிடுவான், இல்ல செத்து போயிடுவான். if I ask him, either he will run away or leave his family or he will die. இப்ப கடைசி காலத்துல இது ஒரு ஸ்பிரிட், ஆமானுடைய வல்லமை This- நம்முடைய பையங்களை நம்முடைய விசுவாசிகளை குடிகாரங்களா மாத்துற ஒரு This is the spirit of Haman, the spirit, this power is making our young boys, our believers as drunkards. இன்னைக்கு அநேகர் இப்படி கெட்டு போய்கிட்டு இருக்காங்க. Many are perishing in this way in these last days. அடுத்து இவனுக்குள்ள உள்ள கேடு என்ன? What is the next imperfection in him? எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Esther chapter 5 verse 9. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். உலக பிரகாரமான மகிழ்ச்சி, சந்தோஷம். It is the worldly joy and gladness. ஏன்னா எஸ்தர் விருந்து கூப்பிட்டாச்சு. Now Esther has called him for the feast. இப்ப அவனுக்கு விருந்து, சாப்பாடு, கெட் டுகெதர், இதுதான் இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. Now his desire is that he wants a feast, a festival or a get together. இன்னைக்கு அநேகருக்கு நம்முடைய விசுவாசிகளுக்கு கூட இதுதான் பழக்கம். Many of our believers also have this practice. தயவு செய்து இந்த விருந்து, பர்த்டே, இந்த ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் நம்ம நிறுத்தணும். Kindly I request you to stop with all these festivals and feasts and celebrations. பிறந்த நாள் கொண்டாடுறது, To celebrate the birthday, அதுக்கு ஒரு ஹோட்டல்ல கொண்டு போய் கொண்டாடுறது. take them to a hotel and celebrate there. பிறந்த நாள் கொண்டாடினதுனால ஒருத்தன் தலையே போயிடுச்சு. யாரு? யோவான் சானனுடைய தலை போனதுக்கு காரணம் என்னதுதான்? பர்த்டே தான். Celebrating a birthday, a man was beheaded. ஊழியக்காரங்களும் பர்த்டே கொண்டாடுறாங்க. Even the servants of God are celebrating the birthday. எந்த ஹோட்டல்ல கொண்டாடுறது? Which hotel? நமக்கு பர்த்டே எல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் அது. Birthday is an unwanted subject in our side. ஒரு வேளை போன வருஷம் செத்து போயிருப்ப, தப்பி வந்துட்டீன்னா அதுக்கு வேணா கொண்டாடு. Perhaps you would have died போன last year. வருஷம் செத்துட்ட, எப்படி உன்னை எழுப்பிட்டாங்க அப்படின்னா, ஐயோ ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு அப்படின்னா பரவாயில்ல, ஏதோ அதுக்காக சாகிற வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு 87வது பிறந்த நாளுங்கிறான். டேங்க அப்பா, நமக்கு என்ன பிறந்த நாள்? அதுக்கு ஒரு சாக்லேட்டு, அதுக்கு ஒரு கேக்கு, அதுக்கு ஒரு கெட் டுகெதர், அதுக்கு ஒரு பிரியாணி, அதுக்கு ஒரு சண்டை, அதுக்கு ஒருத்தன் தலை போறது. What do we have to celebrate a birthday? We have to give a cake or a chocolate and finally fight and lose somebody's head. அவ டான்ஸ் ஆடினா. She danced. யாரு? யாரனுடைய தம்பி மனைவியினுடைய மகள் டான்ஸ் ஆடினா. Herodias, she danced. ஆடி முடிஞ்ச உடனே இவன் கேட்டான், உனக்கு என்ன வேண்டும்? After she finished her show, he asked him what she அது needed. போய் அவங்க அம்மாட்ட கேட்டுச்சு, என்ன வேணும்னு கேக்குறாரு. She went and asked her mother what he wanted. அவ பயங்கரமான பாத்தியவா. She was a terrible party. அவ சொன்னா யோவான் சானனுடைய தலையை வாங்கிட்டு வான்னா. She asked for John the Baptist's head. ஏன்? Why? யோவான் சானன் சொல்லிருந்தா அவன் தம்பி மனைவி வச்சிருக்கிறது தப்புன்னு சொல்லிருந்தான். Because John the Baptist had pointed out that he had his brother's wife as a concubine. எப்படி? தம்பி மனைவி நீ வச்சிருக்க தப்புன்னு சொன்னான். You are in connection with your brother's wife. உண்மைதானே சொன்னா? He said, what is the truth? இந்த தம்பி மனைவி, அக்கா மனைவி, அண்ணன் மனைவி, இந்த கேஸ் எல்லாம் வைக்கிறவெல்லாம் சபைக்குள்ள வரக்கூடாது. Those who have those who have such illegal connections should not be in the church. நம்முடைய சபையுடைய குவாலிட்டியை கெடுக்கிறவங்க. They are those who destroy the quality of the church. ஏதோ அறியாமை உள்ள காலங்கள், அதெல்லாம் முடிஞ்சு போன காலங்களா இருக்கட்டும். In times of ignorance you would have done this, but those are times which it just come to an end. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால உள்ள கதையை நான் இப்ப பேசல. I do not speak of those stories before your salvation. ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நான் அங்க போனேன், அண்ணன் மனைவி, தங்கச்சி மனைவி, வண்டியில ஏத்துனேன், டூ வீலர்ல ஏத்துனேன், கார்ல ஏத்துனேன், இந்த சப்ஜெக்டே வரக்கூடாது சபைக்குள்ள. After being saved, you should not go to your brother, your sister's, your wife's sister or to someone else and gave them a ride in your car, in your bike. உலக பிரகாரமான மன மகிழ்ச்சி, சந்தோஷம் நமக்கு தேவையில்லை. Worldly rejoicing or worldly gladness is not needed. இந்த உலகத்துல எந்த விதமான என்டர்டெயின்மென்ட்டும் கிடையாது. Pentecostal man does not have any entertainment in this world. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். The joy of the Lord is our strength. அதே வசனம் என்ன சொல்லுகிறது? The same verse, what does it say? அவனுடைய இன்னொரு முகத்தை காண்பிக்கிறது. He shows him other side of his face. ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவன் ஆனான். அதே ஒரே வசனத்துல சந்தோஷம் மகிழ்ச்சின்னு இருக்கு. அதே வசனம் என்ன சொல்லுது? டென்ஷனை சொல்லுது.
The same verse which speaks of joy and gladness now speaks of the tension he had. எதுக்கு திருப்பியும் இதே பிரச்சனை தான்? What for now? இதே பிரச்சனை தான். What is the problem again? என்னைய கனம் பண்ணல. He did not honor me. நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். I came to your அப்பா house. இப்படி ஓடி இழுத்துக்கிட்டே போயிட்டாரு. Your father went the other உங்க side. அண்ணன் இப்படி ஓடி போயிட்டான். Your brother went to the other side. அவ்வளவு சீப் ஆயிட்டேன் நான். Have I become so cheap? அவ்வளவுதான் திருப்பி இந்த ஆவி ஏறிடுச்சு. கப்புன்னு ஏறிடுச்சு. Again the spirit is coming to you. இப்ப மறுபடியும் அவனுக்கு பழைய நிலவரத்துக்கு வந்துட்டான். He has come back to his old state. அவ்வளவு நேரம் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருந்தவன் பட்டார்னு டென்ஷன் ஆயிட்டான். One who was smiling and was rejoicing now is again tensed. அடுத்து இவனுடைய இன்னொரு குணம் என்ன? Next character in Haman. என்ன வந்தாலும் டென்ஷன் ஆவான், டக்குன்னு அப்படி சேஞ்ச் ஆயிடுவான். அவன மாதிரி நடிக்க முடியாது. Whatever happens he would be full of wrath and finally he would change. No one can act like him. 10th Verse 10. ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக்கொண்டு டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிடுவான். He immediately controlled or refrained himself. நடிக்கிறதுல அவன மாதிரி ஆள்லாம் கிடையவே கிடையாது. No one is far better in acting like him. ஸ்தோத்திரம் பண்றது போன உடனே போய்ட்டானா சரி அப்பா ஆளு விடுறாமா. After he goes they would be அவன் தன்னை அடக்கிக் கொண்டான். He refrained himself. எப்படி? கோபம் வருது, எரிச்சல் வருது, ஆனாலும் என்ன செய்றான்? கண்ட்ரோலிங் பவர் உள்ள ஒரு ஆளு. He is full of anger, full of wrath, but he still controls himself. அப்படியே தனக்குள்ளே வச்சுக்குவான். He has it within himself. அப்படி இருக்கா உங்களுக்கு? Do you feel like that? இந்த கேரக்டர் இருக்கா? Do you have that character? ஒரு சிலர் அப்படி கிடையாது, படக்குன்னு பேசி விடுவாங்க. ஒரு சிலர் வெளியே சொல்லாமலே உள்ளேயே ஸ்டக் பண்ணி வச்சிருவான், அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருவான். Some will speak right at the spot, but some will not speak so, but they will store it within themselves. லொடலொடன்னு பேசுறவனை நம்பிரலாம். You can speak one who is a babbler. படக்குன்னு பேசுறவனையா நம்பிரலாம். One who immediately speaks up, you can trust them. தமிழ்ல சொல்லுவான், ஊமை என்ன செய்யும்? ஊரே கெடுத்துருவான். In Tamil there's a proverb, one who's அப்படியே அடக்கிக்கிட்டே கும்முன்னு உட்கார்ந்திருக்குது. என்ன ஒண்ணுல்ல. They will keep silent and they will not tell anything. உள்ள வந்து கசப்ப பிரேக் பண்றான். He is trying to break the bitterness within. இன்னொரு பகுதியில பாக்கும்போது Another part, 11ஆம் வசனம். verse 11. தன் ஐஸ்வரியத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்களின் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இவனுடைய பெருமையை இப்ப பார்க்கலாம். Now we can see about his pride. ஐஸ்வரியத்தின் மகிமையை The சொல்றான். glory of his riches. தான் பிள்ளைகள் அண்ணா படிக்கிறாங்க, இத படிக்கிறாங்க, அதுல வேலை பார்க்கறாங்க, அவனுக்கு அண்ணா கார் இருக்கு, இந்த கார் இருக்கு, 3 வீடு இருக்கு. சமீபத்துல ஒரு கல்யாண பைரட்டாவை பார்த்தேன். Children are educated in this manner, they work here and there, they have so many cars and this is their houses. Recently I happened to read a biodata. கவனிங்க. Pay attention. பைரட்டா தேடிட்டு இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. Those who are writing the biodata, listen. அந்த பைரட்டாவை நான் பார்த்தேன். I happened to read it. ஒரு பொண்ணோட அப்பா செல்லுல காட்டுறாரு. The girl's father is showing it in the mobile. பைரட்டா இதான் பையனுடைய போட்டோ அப்படினாரு. This is the picture of the boy. ஓகே, ஏத்துக்கலாம். Can I accept it? அடுத்து பையனுடைய பைரட்டா. The biodata of the boy. அவனுடைய படிப்பு, His education, வளர்ச்சி எவ்வளவு உயரம், his height, எவ்வளவு வெயிட், his weight, அவர் வீட்டிஷா ப்ரௌனிஷா ஒயிட்டிஷா, his color, whether he is wheatish or brownish. திருப்பி எக்ஸ்பெக்டேஷன். Next is expectations. ஆமா, இவர் பிளாக்கா இருந்தாலும் பொண்ணு வந்து ஒயிட்டிஷா, இது பிளாக்கிஷா இருந்தாலும் ஒயிட்டிஷா வேணும். Though he is dark, he wants a girl who is whitish. இதெல்லாம் சகஜமா பார்க்கிற பயோடேட்டா. And these are common biodatas that you can read. ஆனா சமீபத்துல அந்த பயோடேட்டால அடுத்த பக்கத்தை பார்த்தேன். I happened to read the next part of the biodata recently. அப்பதான் அசந்து போயிட்டேன். I was amazed. எனக்கு இந்த இடத்தில் ஒரு வீடு இருக்கிறது, இந்த இடத்தில் இவ்வளவு நிலம் இருக்கிறது, இந்த இடத்தில் ஒரு 3 வீடு இருக்கிறது, இந்த இடத்தில் 4 வீடு இருக்கிறது. as per total 3 crores something. அசையா சொத்தினுடைய மதிப்பு 3 கோடி அப்படின்னு போட்டிருக்கான். அப்ப இனிமே கல்யாணம் கட்டவரவன் என்ன செய்யணும் சொல்லுங்க? 3 கோடிக்கு கீழே உள்ளவன் அந்த தெருவிலேயே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. He says he has a house here, he has 3 land here, property there and so இது on. வந்து பையனுடைய பயோடேட்டா. This is the biodata of the boy. எனக்கு அசந்து போயிட்டேன். I was totally perplexed there. ஏய் அப்பா, இது பயங்கரமான ஸ்கீம். பயங்கரமா இப்போ புது பிசினஸ் தொடங்கிட்டாங்களே நான் சிபிஎம்லயே. The Pentecost has started with new business now. ஒருவேளை அது உண்மையா தான் சொல்லியிருக்காரு, பொய் கிடையாது. எல்லாம் நான் விசாரிச்சுட்டேன், உண்மைதான். I have inquired, all that he said is true. வீடு இருக்கு, He has a house, 4 கடை இருக்கு, 4 shops, ஊர்ல இடம் இருக்கு. he has a land in his. அதெல்லாம் போட்டா உண்மையா 3 கோடி வரலாம். Altogether it sums up to 3 crores. பரவாயில்ல. No, that is okay. இப்போ என்ன பண்றது? Now what should we do? இனி வர்றது எப்படி வரணும்? The alliance now, what should it be? யார் வருவா அந்த பயோடேட்டா பார்த்த உடனே? Who will come looking at this biodata? இவனை சாப்பிடுற மாதிரி ஒரு ஆள் தான் வந்தாதான் என்ன செய்ய முடியும்?
அவன் உடனே இனிமே எனக்கு 3 கார் இருக்கு 7 தெரு இருக்கு பரிசு எப்படி எழுதிட்டு வந்தாதான் 30 கோடின உடனே இவன் ஓகே பண்ணுவான். A person who would eat him up would come, only then he would okay. இப்படிலாம் இன்னைக்கு நம்முடைய நிலவரங்கள். ஆமானுடைய ஆவி சபைக்குள்ள பூந்து தம்முடைய ஐஸ்வரியத்தின் மகிமை, தன்னுடைய திரட்சி, என் பிள்ளை அதை படிக்கிறான் இதை படிக்கிறான், என் பொண்ணு அதை படிக்குது இதை படிக்குது, ஒன்னு அபிஷேகம் பற்றிச்சான்னு கேட்டா தலையை கீழே போட்டுருவான். போட்டு இந்த பாம்பு படத்தை கீழே போட்ட மாதிரி தம்மா. ஏன்னா அபிஷேகம் இதுதான், இது போடுற ட்ரெஸ் இது போடுற திரட்சியும் இதுக்கு மூஞ்சில எங்க அபிஷேகம் இறங்கும். Now our people speak about the glory of their riches and the multitude of their children and the children who what they are educated and this and that, but if you ask if the child is anointed, they will put their head down. அப்படிதானே? இவங்களுடைய இதெல்லாம் ஐஸ்வரியத்தின் திரட்சியில தான் போய்கிட்டு இருக்கு. All their thoughts are going upon the glory of their riches. தன் ஐஸ்வரியத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் அவன் சொல்லிக்கொண்டே வந்தான். He kept on speaking about the glory of his riches and the multitude of his children. எல்லாம் சொல்லிட்டு After having spoken all திருப்பி ஒரு this, ரவுண்ட் அடிச்சிட்டு வரான். இது எல்லாம் இருந்தால் இந்த மொர்தகாயை பார்த்தா எனக்கு எல்லாமே குப்பாய் அப்படிங்கறான். he says, though I have all this, once I look at Mordecai, everything comes to an end. மைய புள்ளி யாருதான்? ஸ்தோத்திரம் பண்ணாத அந்த ஆள் தான் அவன் லைஃப்ல ஓடிக்கிட்டே இருக்கு, படம் ஓடிக்கிட்டே இருக்கு. Going round and round his thought. வாசிச்சு பாருங்க 13ஆம் வசனம். Verse 13. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். ஒண்ணுமே கிடையாது. These all availeth nothing. அவனை பார்த்தாலே எனக்கு மகிமை எல்லாம் போயிடுது, கிருபை போயிடுது, அபிஷேகம் போயிடுது, ஜபம் போயிடுது, உபவாசம் போயிடுது, பைபிள் ரீடிங் போயிடுது. அவன் முகத்துல பார்த்துட்டேன் அன்னைக்கு முழுசும் எனக்கு தேவ சமாதானமே போயிடுது. The moment I see the person, I lose everything. I lose my prayer, I lose the grace of God, I lose reading the Bible, I lose everything, even the peace of God that is lost in me. அப்படிதானே? Isn't that true? அப்படி யாரையாவது பார்த்த உடனே உங்களுக்கு அப்படி ஆயிருதா? Do you feel like that when you look at someone? சொல்லுங்க. ஒரு சிலரை பார்த்த உடனே இவங்க கிருபை போயிடும். The moment இவங்க அன்னைக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க, அன்னைக்கு முழுசு அழுதுகிட்டே இருப்பாங்க, அன்னைக்கு முழுசு சோர்ந்து போயிடுவாங்க. என்ன ஆண்டவரே இவன் வந்துட்டானே இவ வந்துட்டாலே என்ன நடக்க போதோன்னு அதோட இருக்கிற எல்லாமே நாசமா போயிடும். The moment you spot someone, you will start to keep weeping, you will not eat, you will not do anything, but you will lose the grace of God and you will keep weeping saying this person has come, what will happen to என்ன them? பண்ணான் தெரியுமா? You know what he did? உடனே தூக்கு மரத்தை செஞ்சிட்டான். He made the gallows. ஜட்ஜ்மென்ட் கொண்டு போய்ட்டான். He went to judgment. 14ஆம் வசனம் கடைசி பகுதி. Verse 14, the last part. 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளை தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். கடைசி இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்குமரத்தை செய்வித்தான். அவ்வளவுதான். அவன் மைண்ட்ல வந்துருச்சு அழிச்சிரணும். Now it was in his mind. இது யாருடைய ஆவி? Now whose spirit is this? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் A thief cometh but to steal, to kill and to destroy. இப்ப பிசாசு வந்து ஸ்ட்ராங்கா உள்ள வந்துருச்சு அழிச்சிரணும். Now the devil is strongly entered into him to destroy. எப்படி இருக்கும்? How will that be? இவனுடைய மைண்ட் முழுசா அப்படியே கரப்ட் ஆகி போய் கிடக்கு. His mind is now completely corrupted. அது மாத்திரமல்ல, Not only that, அவனுக்கு பெருமை கொஞ்சம் கூட குறையல. his pride never decreased. பாஸ்டர் டியூ சொல்லுவாரு, Pastor T.U. used to say, அந்த வசனம் எனக்கு ஞாபகம் இல்ல. I do not remember the அவர் என்ன reference. வியூல பேசினாரு எனக்கு ஞாபகம் இல்ல. I do not remember in what view. பெருமை எங்க இருக்கோ அங்க இச்சை இருக்கும். Where there is pride, there is lust. இச்சை எங்க இருக்கோ அங்க கோபம் இருக்கும். Where there is lust, there is anger. கோபம் எங்க இருக்கோ அங்க இச்சை இருக்கும். Where there is anger, there is lust. இந்த மூணு ட்ரையாங்கிள். It is a triangle. இங்க இருந்து கிளம்பினா அது இங்க முட்டும் இல்லனா இங்க முட்டும். Either it proceeds from கோபம் கிளம்பிருச்சுனா ஒண்ணு அது பெருமையில இருந்து வரும் இல்லனா இச்சையில இருந்து வரும். இச்சை வந்துருச்சா அது கோபத்துல இருந்து வரும் இல்லனா பெருமையில இருந்து வரும். இந்த மூணுமே ஒன்றோடு ஒன்று அண்ணன் தம்பி தான். Anger, pride and lust are in a triangle. They proceed from either of the sides. இப்போ ராஜாவை பார்க்க போறான். Now he is going to see the king. ராஜாவை பார்க்க போனா ராஜா என்ன சொல்றாரு? நான் ஒருத்தனை கனம் பண்ண விரும்புகிறேன். The king says, I want to honor one person. இவன் என்ன நினைச்சான்? What did he think? சொல்லுங்க. தன்னை தவிர யார் இருக்கறா? Who else is there apart from him? நல்லா நீங்க கவனிங்க. You pay attention. அவன் 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Chapter 6 verse 6. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து. இது யாருடைய ஸ்பிரிட் தெரியுமா? You know whose spirit is this? இது யாருடைய ஸ்பிரிட்? Whose spirit is this? சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். லூசிபருடைய ஸ்பிரிட் இது. Spirit of Lucifer. மனுஷனுக்காக தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டே வராரு. God created everything for man.
ஆனா தூதன் அதை பார்த்துக்கிட்டே அவன் என்ன நினைக்கிறான், இது எதுக்குள்ளது நமக்கு தான் அவன் நினைச்சுக்கிட்டே வரான். The angel was watching all this and he thought it is for ஒரு me. நாள் அது மனுஷனுக்கு தெரிஞ்ச உடனே இவன் டென்ஷன் ஆயிட்டான். The moment he knew it was for man, he was tense. ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல Isaiah chapter 14, அவனுக்கு அதை தாங்கவே முடியல. he could not bear it. இது மனுஷனுக்குன்னு சொன்ன உடனே The moment it was said it was for man, அவன் சொன்னா, நீங்க என்ன சொல்றது, நான் ஏறுவேன், வானத்துக்கு ஏறுவேன். what would you say? I would ascend, I will go up to the heavens. 14 Verse 14. 13 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. எப்படி அவனுக்கு அந்த முழு சீயோன் எல்லாமே யாருக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சான், தனக்கு தான் அவன் கற்பனையில போய்கிட்டு இருந்தான். He was in an imaginative thought that the whole of Zion was made for him. திடீர்னு பார்த்தா அது யாரு மனுஷனுக்குன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா இது, ஒரு செகண்ட்ல எல்லாமே போயிடுச்சேன்னு உடனே அது எப்படி ஏறிடுவான், நான் ஏறுவேன். All of a sudden when he came to know that it was for man, he could not bear it. He said, I will ascend. இந்த ஸ்பிரிட் தான் இப்ப ஆமானுக்குள்ள வந்துச்சு. Now this spirit entered into Haman. அதனால இவன் என்ன பண்ணிட்டான், தன்னை கனம் பண்றதுக்கு என்னென்ன லிஸ்ட் உண்டோ வரிசையா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். So whichever way in which he could be honored, he started to mention them. அந்த கழுதை, ராஜா ஏறுற கழுதையில போகணும், ராஜா உடுத்துற வஸ்திரம் உடுத்தணும், ரோட்ல போறவன்லாம் ரோட்ல கீழே விழுந்து கும்பிடணும், வரிசையா சொல்லிட்டே வரான். He started to list out the ways in which he should be honored, the royal apparel, the horse, the crown, and the royal way in which he should be honored. எவ்வளவு நீ தாழ்த்துறியோ அவ்வளவு உனக்கு கிருபை கிடைக்கும். The more you humble yourself, you will be filled with grace. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். God resisted the proud. அதான் அங்க நடந்தது. That is what happened here. அதனுடைய முடிவு எப்படி இருந்தது? How was the end? பெருமையின் முடிவு எப்படி இருந்தது? What is the end of pride? எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Esther chapter 6 verse 12. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டுக் கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். நீ எவ்வளவு பெருமைப்படுறியோ உனக்கு அடுத்து உடனே கிடைக்கிறது சஞ்சலம். The more you are proud, the next thing that you receive is mourning. நல்லா கவனிச்சுக்கங்க, எப்பெல்லாம் பெருமை வருதோ அப்பெல்லாம் அடுத்து அடி விழுந்துரும். Every time you are filled with pride, you are being smitten of God. எப்படி இருக்கும் உங்களுடைய நிலவரம் யோசிச்சு பாருங்க. You can imagine your state now. எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துங்க. You humble yourself to the extent. உனக்கு தேவனே எதிர்த்துருவாரு. God himself will resist the proud. இங்க பாருங்க, இவன் முக்காடு போட்டு திரும்பி வந்துட்டான். Now he covered his head and he returned. போகும்போது சும்மா பிரைட்டா போனா, வரும்போது எப்படி வந்தான், இருட்டடிச்சு போய் வந்துட்டான். When he went, he was very bright. Now he's come very darkened. வந்து வீட்ல வந்து எல்லா கதையும் சொன்னா, எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு, கேவலமாயி போச்சு, விட்ட மாட்டேங்கறான். He narrated the story at his house. He said, I was disgraced. வாசிங்க 13ஆம் வசனம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சிரேஷுக்கும், மனைவி பேர் என்னது? கிரேஸ் இல்ல, சிரேஷ், நாட் கிரேஸ். அப்படிதான் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு மனைவி? His wife is Zeresh. சிரேஷ் தான். பார்ட்டி கிரேஸே சுத்தமா கிடையாது. அவதான் இவனை பாதி குழப்பி விட்டது. She had no grace at all and she confused him completely. அவதான் ஆரம்பத்திலேயே வந்து சொல்லிட்டே இருந்தா, நீ தொலைஞ்ச, அவன் மதிக்க மாட்டான், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற, அவனை கொன்று. யார் கிளப்பி விட்டது? இவதான். Even from the beginning it was she who instigated him. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷ்ட போய் சொன்னான். Haman narrated all that happened to him to his wife Zeresh. அவ என்ன சொன்னா? What did she say? அவன் மனைவியாகிய சிரேஷ் அவனை பார்த்து, நீர் யூதனுக்கு முன்பாக தாழ்ந்து போக தொடங்கி விட்டீர், முடிஞ்சு போனது, உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி திருப்பி டென்ஷன் ஆகி விட்டா. His wife said unto him, saying, thou hast started to fall before this Jew, and tensed him again. இது ஏற்ற துணையின் அடையாளம் அல்ல. This is not a sign of the right partner. கோபத்துல வர்ற ஆளை டவுன் சால்வ் பண்ணணும். One who comes with full attention, he should be solved. அவன் நம்ம எதிரியா? Is he our உங்க ஸ்டாண்டர்டுக்கு அவன் எதிரியா? விடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுவோம், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இப்படித்தான் என்ன செய்யணும் மனைவி சொல்லணும். இவன் என்ன சொன்னா? முடிஞ்சு போச்சா, ரைட், இனி உனக்கு தலையே எடுக்க முடியாது, இத மாதிரி கேவலம் ஒண்ணுமே கிடையாது, எரியிற தீயில எரிஞ்சிட்டா அப்படி டீசல் ஊத்தி விட்டா. She tried to pour oil into the burning fire and she instigated him even more. இப்படி எதையாவது நீங்க பிரச்சனைய நீங்க எல்லாம் இதுக்கு அறிக்கையிட போறீங்க. இப்ப அதுக்கு தான் நான் இந்த கதையை சொல்லிட்டு வரேன். I am trying to narrating you this story because I want you to confess all these. இங்க எத்தனை ஆமான் இருக்கறான், எத்தனை மொர்தெகாய் இருக்கறான், எத்தனை சிரேஷ் இருக்குன்னு தெரியல எனக்கு. We do not know how many Hamans, how many Mordecais, or how many Zereshes are here.
மொர்தெகாயா கூட ஒரு சிலர் இருப்பீங்க, They would be- யாரையும் மதிக்காம அப்படியே போற டீம் எல்லாம் இருக்கு. கேட்டா நான் ஒரு பெரிய பரிசுத்தவான்மா மொர்தெகாய். There would be some Mordecais who would not respect anyone, but they would only say they would hold ஏன் him. கனம் பண்ண கூடாது? Why not you honor? ஒரு ஸ்தோத்திரம் பண்ண கூடாதா? Why not you greet them? வாயை திறந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ண கூடாதா? Open your mouth and greet ஒரு them. கை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண கூடாதா? Or take up your hands and greet them. வாங்கன்னு சொல்ல கூடாதா? Why not you invite? எப்படி இருக்கீங்கன்னு கேட்க கூடாது. Why not சரி, you- அப்படி முத்தெல்லாம் கொட்டிருமா? Why not you ask them how they என்ன are? உனக்கு கௌரவம் குறைஞ்சிருது? How much will you lose your respect? யோசிச்சு பாருங்க. You can imagine. பெண்டிகாஸ்ல வந்துட்ட பிறகு இத கூட நமக்கு செயல்படுத்த முடியலன்னா திருப்பி எப்படி மொர்தெகாய்? If we are not able to work on all these after coming into Pentecost, then how can we இவன் be? அவனை ஸ்தோத்திரம் பண்ணாமலே அவனை தூக்கு மரத்துக்கு கொண்டு போயிட்டான். He led him to the gallows without even praising him. நம்ம ஆளு அவனை ஸ்தோத்திரம் பண்ணாமலே டென்ஷன் ஆக்கி ஒவ்வொரு நாளும் உள்ள வரும்போதெல்லாம் கூட்டத்துல அவனை கொன்னு கடைசியில் அவனை எங்கேயே தொங்க விட்டான். மௌன யுத்தத்திலேயே பனிப்போர்லயே கொன்னுட்டான் அவனை. In a silent battle, he ஆனா led him. ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட நேரடியா நெஞ்சது இல்ல. காய்ச்சி பூச்சின்னு கத்துனது சட்டையை பிடிச்சதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ணாமலே அவனை கொன்ன ஒரே ஆள் மொர்தெகாய் தான். Mordecai is the only person without greeting him led him to the gallows. அவனை தூக்கு மரத்திலே தொங்க விட்டான். He made him hang on the gallows. என்ன நடந்தது? What happened then? அவன் மனைவி திருப்பி அவனை ஃபுல் டென்ஷன் ஆக்கி விட்டா. His wife tensed him again. ஆனா இப்ப முடிவு என்ன? Now what is the end? 7 அதிகாரம் 5 வசனம். Chapter 7 verse 5. அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவனை இப்ப ஆமனுடைய பேர் எப்படி ஆயிடுச்சு? Now what is his name? துணிகரம் கொண்டவன் யார்? Who is the one who is presumptuous like him? முடிஞ்சு போச்சா? Has it come to an end? ஃபைனல் அந்த ஜட்ஜ்மென்ட்க்கு வர்றான். It's come to the final judgment. வீழ்ச்சியின் உச்சகட்டம். இப்போ இவனுடைய பெயர் என்னது? துணிகரம் கொண்டவன். His height of fall is that he is come to a person. அடுத்து 6 வசனம். Verse 6. அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றார். இப்ப அடுத்த பேர் என்ன வந்துருச்சு? What is his? ராஜா துணிகரங்கறான். ராஜாத்தி என்ன சொல்றா? துஷ்டன். The king says he is presumptuous, the wife says, the queen says he is the wicked Haman. இப்போ ராஜாவுக்கு ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகில் அடைந்தான். Haman was afraid before the king and the queen. மரணம் அவனை தேடினது. Death sought for him. எப்படி இருக்கும்னு பாருங்க. What is that state? தொடக்கம் எப்படி இருந்துச்சு? How was the beginning? மகிமையான தொடக்கம். A glorious beginning. உன்னுடைய தொடக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு மகிமையா இருக்கணும். If your beginning is despicable, your end should be glorious. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is what the Bible says. அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். Though your beginning is small, your end ஆனா should be மகிமையான perfect. தொடக்கம் Glorious beginning. எவ்வளவு தோல்வியான ஒரு முடிவு. What a great failure the end was. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். Let us all close our eyes for some time. எனக்குள் நமக்குள் உங்களுக்குள் இந்த ஆமான் இருந்தால் இன்றைக்கு ஆமானுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். If Haman is found in me, in you, in us, then let us bring an end to Haman today. ஆமான் விருந்துக்கு உயிரோடு வந்தான். Haman came alive for the feast. விருந்து முடியும் பொழுது அவன் மரணத்தை சந்தித்தான். At the end of the feast he faced death. நீங்களும் நான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது ஆமான் உயிரோடு வந்திருக்கலாம். Haman would have come alive to this meeting when you came. திரும்பி போகும்போது ஆமான் உங்களோட உயிரோடு வரக்கூடாது. When you return, Haman should not return alive. அவனை தேவனுடைய பலிபீடத்துல வைங்க. Place him on the altar of God. ஒரு விடுதலை நமக்கு உண்டாகட்டும். Let us have a deliverance. ஆம், இந்த ஆமானுடைய தாக்குதல் எனக்குள் இருக்கிறது என்கிறதை ஒத்துக்கொள்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All those who accept I have this attack of Haman in me, let us all close our eyes, kneel down. ஒரு 10 நிமிடம் நீங்க தேவனுடைய சமூகத்துல நான் சொன்ன பாயிண்ட்ல உங்க இருதயத்தை டச் பண்ண பாயிண்ட பலிபீடத்துல வைங்க. For 10 minutes, all the points which touched your heart from among the points that I mentioned, place them on the altar. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். The Lord loves us. இந்த இரண்டாவது கூட்டத்திலே நமக்குள்ள ஒரு பரிசுத்தமாகுதலை அவர் விரும்புகிறார். The second meeting he desires a sanctification in us. எல்லாவற்றின் துவக்கம் அவன் தன்னை மதிக்கல, அதுதான் பிரச்சனை. The beginning of all is that he did not respect. யார் மதிக்காட்டாலும் உன்னை கர்த்தர் கனம் பண்ணுவார். If others do not respect you, God will honor you. பரலோகம் உன்னை கனம் பண்ணா அது போதும். Heaven will honor you, that is sufficient. தேவன் உன்னை கனம் பண்ணா அதை விட மேன்மை வேற ஒண்ணுமே இல்லையே. If God will honor you, there is nothing more excellent than that. முகஸ்துதியை ஏன் விரும்புகிறாய்? Why do you want to be falsely pleased or falsely மனுஷன் உன்னை கனம் பண்ணனும் ஏன் விரும்புற? Why do you want man to please you, honor you? உன்னை கனம் பண்ண தேவன் காத்திருக்கிறார். God is waiting to honor you. நீ மனுஷன் கனம் பண்ணல, அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கல, இவங்க என்னை ரிசீவ் பண்ணல, இவங்க எனக்கு அதை செய்யல, இப்படிப்பட்ட துக்கத்தெல்லாம் பலிபீடத்துல வைங்க. All the sorrows that you have that because man did not honor you, they did not give you respect, place them on the altar. உன்னுடைய ஐஸ்வரியத்தின் மகிமையை பத்தி பேசாத. Do not speak அது
கர்த்தர் கொடுத்த ஈவு. Do not speak of the glories of your riches, that is the gift of God. பெருமை பாராட்டாத. Do not be proud. மூர்க்கத்தை பலிபீடத்திலே வை. Place your wrath on the altar. மூர்க்கம் சபிக்கப்பட கடவுதுன்னு சொல்லி இருக்கு. It is said wrath be cursed. அது ஒரு சாபமான சுபாவம். It is a cursed character. கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். Place into the hands of the Lord. எத்தனை பேர் தாழ்த்துறீங்க? How many of you humble yourself? எத்தனை பேருக்கு உங்களால ஒப்பு கொடுக்க முடியும்? How many of you can surrender yourself? முழங்கால் படியிட்டு சத்தத்தை உயர்த்தி தாழ்த்தி ஆமானை ஒரு முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் ஒப்பு கொடுங்கள். Be on your knees, raise your hands and humble yourself and surrender yourself to bring an end to Haman. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். உங்களில் எத்தனை பேர் ஆமானுடைய ஆவி உங்களுக்குள் இருந்து போராடுகிறதை உணர்கிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் ஆமானுடைய செயல் எனக்குள் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஆமானுடைய ஆத்மாவில் இருந்த கலக்கம், ஆமானுடைய ஆவியில் இருந்த போராட்டம், ஆமானுடைய சரீரத்தினுடைய வெளிப்பாடுகள், செயல்கள், பேச்சுகள், அந்த தன்மைகள் எனக்குள்ள அடிக்கடி தலையெடுத்து வந்திருக்கிறதை நான் உணர்கிறேன் என்று எத்தனை பேர் உங்களால் ஒத்துக்கொள்ள முடியும்? இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஆமான் அழிக்கப்பட போகிறான். ஊழியத்தையும் ஜீவியத்தையும் நஷ்டப்படுத்தின அந்த ஆவி இன்றைக்கு ஒரு முடிவை சந்திக்க வேண்டும். ஆமானுடைய தன்மை எனக்குள் வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக சூழ்நிலைகளின் மத்தியில பல இடங்களில வீட்டில் வேலை ஸ்தலங்கள்ல ஊழியங்கள்ல நான் அதை வெளிப்படுத்தி அந்த வல்லமைக்கு அடிமைப்பட்டிருந்தேன். அது தவறு. தெய்வம் எனக்கு மன்னிக்கணும். அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இன்றைக்கு இந்த கூட்டத்தோடு என்னோடு போராடுகிற மறைந்திருக்கிற ஆமான் அழிக்கப்படணும்னு விருப்பப்படுகிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். நன்றாக புரிஞ்சுக்கணும். ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாருமே அறிக்கையிடலாம். ஒரே டைம் தான், ஒரு 2 minutes or 3 minutes தான். ஒவ்வொருத்தரா அல்ல. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் வர்ற கூட்டங்கள் அனைத்தும் அறிக்கைக்கு நேரம் கொடுக்கப்படும். தயவு செய்து ஆமானை வீட்டுக்கு கூட்டு போயிடாதீங்க. இன்றைக்கு அவனை அழிச்சிட்டு நீங்க திரும்பி போங்க. அதுக்கு ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். அவனை பலிபீடத்துல வைக்கிறதா அறிக்கை. நீ அறிக்கை பண்ணாட்ட அவனை பலிபீடத்துல நீ வைக்கலன்னு அர்த்தம். அவனை தப்ப விடுகிறாய். Hallelujah, hallelujah. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. Oh, ribakarabalabaka, tirikadabaka, tirivikadabalaba. Amen. Hallelujah. அறிக்கை செய்தா உட்காரலாம். அடுத்த அக்கினிக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அறிக்கை செய்துவிட்டு நீங்கள் அப்படியே போய்விடக்கூடாது. அறிக்கை செய்த பின்பு பலிபீடத்தில் வைத்ததை அக்கினி இறங்காவிட்டால் அது அங்கீகரிக்கப்படாததனுடைய அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் ஆமான் தூக்கில் தொங்கவிட வேண்டும். இன்னைக்கு பலிபீடத்தில் வைத்த ஆமான் சாம்பலாக வேண்டும். ஆவியானவர் இறங்கட்டும். ஆவி ஆத்துமா சரீரம் ஊழியம் ஜீவியத்தில் இருக்கிற ஆமான் முற்றிலும் அழிக்கப்படுவானாக. ஆமென். முடிந்த அளவு
நான் வேதவசனத்தை கிரகித்துக் கொண்ட அளவு, நான் உணர்ந்த அளவு, என் ஞாபக சக்திக்கு வந்த அளவு, நான் ஆமானை பலிபீடத்துல வச்சுட்டேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. ஒருவேளை இந்த ஆமானாலதான் சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம். இன்றைக்கு அவன் அழிக்கப்பட்ட எல்லாம் சக்சஸ் ஆயிடும். இந்த ஆமானாலதான் வியாதி இருக்கலாம், இது அழிக்கப்பட்ட அவனுக்கு சுகம் கிடைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹேலிபியா நாமானாச ஹுராவாரி. கிருபை, கிருபை, கிருபை. ஆவியானவர் இறங்கும், ஆவியானவர் இறங்கும். ஆமா, அபிஷேகம் இறங்கும் போதே தெரியும். அது இறங்கும் போதே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஆமான் அழிக்கப்படுவதை நீங்கள் உணரலாம். அபிஷேகம் எப்படி இறங்குறத உணர்றீங்களோ அதே போல இந்த அபிஷேகம் ஆமானை அழிப்பதை நீங்கள் உணரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. ஆமானை அழிக்கும் அபிஷேகம். வாணியாரா Hallelujah, hallelujah. ஆமா, நான் உனக்கு கிருபை தருவேன், நீ அதை பரிசுத்தத்துக்கும் உண்மைக்கும் நீ உபயோகப்படுத்தினால் நான் உன் மூலமாய் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். நீ என் கிருபையை பரிசுத்தத்திற்காகவும் என்னுடைய வல்லமைக்காகவும்
என்னுடைய நாமத்துக்காகவும் நீ உபயோகப்படுத்தினால் நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். Bala karaba karaba karabala roina bakatura pura mana bakara bakara bakatura bala katura bakara bakatura உம்மை மாத்திரம் நேசிக்கிற ஒரு இருதயம் எனக்கு தாரும் என்று நீ அநேக நாட்களாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உம்மை மாத்திரம் நேசிக்கும் கூடிய இருதயம் எனக்கு தாரும் என்று நீ அநேக நாட்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நான் அதை உனக்கு தருவேன். நீ என்னை மாத்திரம் நேசிப்பாய். நீ என்னை மாத்திரம் நேசிப்பாய். Shidabala katura varia, shidabala karaba katura, shidabala katura, idana katura, idana katura, ibakara varia. Hey. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானுடைய அசைவாடுதலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இரண்டாவது கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தன்னுடைய வசனத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீதி உள்ள கூட்டங்களை தெய்வம் பொறுப்படுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனத்தை பரிசுத்தம் பண்ணி தன்னுடைய நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதா நம்முடைய மகிமையின் சமூகத்துக்காக ஸ்தோத்திரம். கிருபையா எங்களுக்கு இந்த சுத்திரிவு கூட்டத்தை எங்களுக்கு ஆயத்தமாக்கி தந்தீர் ஆண்டவரே. காலையில் நடந்த ஜெபத்தை ஆசீர்வதித்து மாலை கூட்டத்திலும் கூட தேவாவியான எங்களுடைய நிலவரங்களை அறிந்தவராய் எங்களுடைய மத்தியில் அசவாடி எங்களை மத்தியில் உலாவிக் கொண்டிருந்ததற்கு அன்னியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. பேதுரு சொன்னது போல கத்தாவே ஆண்டவரே, என் கத்தாவே இந்த கத்தாவே தலையை கழுவன்னு சொன்னான் ஆண்டவரே. இந்த கால்களை கழுவுன்னு சொன்னான், கைகளை கழுவுன்னு சொன்னான் ஆண்டவரே. இந்த தலையும் கூட கழுவும் என்று சொன்னான் ஆண்டவரே.
அதுபோல நாங்களும் கூட இந்த நாட்களில் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட கர்த்தாவே உமக்கு முன்பாக எங்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றும். நான் உங்களை கழுவாவிட்டால் இடத்தில் உங்களிடத்தில் பங்கேலி என்று சொன்னீரே, நீர் எங்களை கழுவி பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இந்த ஆமான் என்ற பொல்லாத ஆவி எங்கள் ஒருவருக்குள்ளேயும் வேண்டாம் ஆண்டவரே. அவன் துஷ்ட ஆமான் என்று சொல்லப்பட்டு கர்த்தாவே ஆண்டவரே, இந்த பொல்லாத ஆமானுடைய ஆவி எங்கள் ஒருவருக்குள்ளேயும் கர்த்தா இல்லாதபடி ஆண்டவரே எங்களை நாட்களை எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கும். அவன் மேன்மைப்பட்ட போது கர்த்தாவே, அவன் மேன்மையடைந்த போது அந்த மேன்மை அவன் காத்துக்கொள்ளவள் ஆண்டவரே. அவன் மூர்க்கம் கொண்டான் ஆண்டவரே, அவன் கொலைபாதகன் ஆனான் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஜனங்களை ஆண்டவரே கொலை செய்யும்படிக்கு கர்த்தாவே கொலைபாதகத்தின் ஆவி அவனுக்குள்ளே காணப்பட்டது ஆண்டவரே. இந்த பொல்லாத ஆவி எங்களுக்குள்ள வேண்டாம், இந்த கசப்பான இருதயம் வேண்டாம், இந்த பொல்லாத இருதயம் வேண்டாம் கர்த்தாவே ஆண்டவரே. இந்த கசப்பான இருதயம் எங்களுக்குள்ள வரும்பொழுது எங்களுடைய கிருபை நாங்கள் போக்கெடுத்து விடாதடி பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஸ்தோத்திரம் நாங்கள் அநேகரை கலக்க உண்டாக்குறவர்களாக அநேகர் தீட்டுப்படாதபடி பாதுகாக்கும்படியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்த எங்களை சுத்திகரித்துக்குள்ள பரிசுத்தமாக்கிக்குள்ள உதவி செய்யும். அவன் ஆமான் ஆண்டு தன்னை மேன்மைப்படுத்தினான் ஆண்டவரே. என்னை இல்லாமல் ராஜா யாரை மேன்மைப்படுத்தான்? மேன்மைப்பட்டான் ஆண்டவரே. அந்த பெருமையின் ஆவி விழுந்து போன தூதண்ட ஆவி எங்கள் ஒருவருக்குள்ளே வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் அழிக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே இன்னும் எங்களை தாழ்த்த எங்களை சுத்திகரித்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. அந்த ராஜாவுக்கு முன்பாகவும் ராணிக்கு முன்பாகவும் வெட்கப்பட்டு போனான் ஆண்டவரே. அந்த நிலவரம் எங்களுக்கு ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போய் விடாதபடி எங்களை பரிசுத்தம் உள்ளவளாய் சுத்தம் உள்ளவளாய் ஆண்டவரே எங்களுடைய நாட்களை எங்களை கல்வி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்க முடியாது. எங்களுடைய செயலால் நினைவான கலவனால் கனவினால் வந்ததான பாவங்கள் எல்லாம் தேவன் எங்களுக்கு மன்னித்து கர்த்தாவே ஆவியினால் எங்களை பரிசுத்தமாக்க முடியாது. இந்த மாலைவேளையில் எங்களை சமர்ப்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கையில் எங்களை ஒப்பித்ததான் எங்களை இன்னும் ஆழமாய் சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கி எஜமானனுக்கு உகந்த பாத்திரங்களாய் மாற்ற முடியாது வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாங்களும் கூட அறிக்கையிட்ட நாங்களும் கூட உணர்வடைந்து இன்னும் எங்களை ஜீவித்து பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்த தெய்வத்துக்கு உண்டாக குற்றமற்றவர்களாய் நிறுத்த உதேசி தாழ்த்தி விட கரத்தில் தரோம். தொடர்ந்து இருக்கிற கூட்டங்களை எல்லாம் ஆசீர்வதி தேவசமத்தில் வந்த மக்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.